பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் செய்திகளை தியானிக்கலாமா? சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீரில்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். மீண்டும் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுகிற கர்த்தர், எங்கள் கூட பேசுங்கப்பா. இந்த வார்த்தையில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும், எங்களை மாற்றுகிறதா இருக்கட்டும், எங்களுக்கு ஆறுதல் தருகிறதா இருக்கட்டும், அதே சமயத்தில் மாறுதல் தருகிறதா இந்த வார்த்தை இருக்கட்டும். இந்த வார்த்தையை கவனிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். பிரயாசங்களை ஆசீர்வதியும். வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ மன விருப்பத்தின்படி தந்திரளி வேண்டுதலை நிறைவேற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவர் கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விசை அன்பான வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வாசித்த வசனத்தை கவனிக்கலாம். நான் உனக்கு செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். உடன்படிக்கை நாயகன் இயேசு கிறிஸ்து. உடன்படிக்கையின் இரத்தம் இயேசு நமக்காக சிந்தினார். புதிய உடன்படிக்கையின் இரத்தம். இதுல 3 காரியம் பார்க்கிறோம். நான் உனக்கு செய்வது என்னவென்றால், விடுதலை பண்ணுவேன். I will release you. I will release you. I will set you free. நான் உங்களை விடுதலை பண்ணுவேன். I will deliver you. விடுதலை பண்ணுகிற கர்த்தர். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். யார் குமாரன்? இரட்சகராக இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில் அனுப்பினார். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவா உலகத்தில் தம்முடைய அன்பை விளங்க செஞ்சார். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு, அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தின் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் விடுதலை பண்ணுகிற கர்த்தர். சூழ பாலையும் இறங்கி நம்மை விடுவிக்கிற கர்த்தர். விடுதலை நாயகன் நாம் ஆராதிக்கிற தேவன். சொல்றார், தண்ணீர் இல்லாத குழியில அடைப்பட்டிருக்கிறவங்க. தண்ணீர் இல்லாத குழியில யோசேப்பை தூக்கி போட்டாங்க. தன் சொந்த சகோதரர்கள் பொறாமையினால தண்ணீர் இல்லாத குழியில எரேமியாவை தூக்கி போட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலை பண்ணினார். தண்ணீர் இல்லாத என்றால் வறண்டு போன, குழியிலே என்றால் தனிமை நிறைந்த, அடைப்பட்ட என்று சொன்னால் நெருக்கப்பட்ட, தண்ணீர் இல்லாத வறட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. குழி என்று சொன்னால் தனிமை நிறைந்த ஒரு ஆழமான ஒரு அனுபவம். அடைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லையா? வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு உயர்வெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்டிருக்கிறீங்களா? வறண்டு போயிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. வறண்ட நிலத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். குழியில் இறந்தது போல தனிமையின் அனுபவம் இருக்கிறதா? ஒன்று சொல்ல முடியும். Who is God? He is a God of deliverer. He will redeem you. அவர் மீட்கிற கர்த்தர். He will rescue. அவர் மீட்கிறவர். இரண்டாவது என்ன போடப்பட்டிருக்கிறது? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, சிறைப்பட்டிருக்கிறீங்களா? நம்பிக்கையோடு இருங்க. He will return you. Not only rescue, not only released, He will
ரிட்டர்ன் யூ. சிறைப்பட்ட அனுபவங்கள். 70 வருஷம் பாபிலோனில் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டிருந்தாங்க. சியோனுக்காக புலம்பி அழுதாங்க. கர்த்தர் சிறையிருப்பை திருப்பது போல, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல தம்முடைய சிறையிருப்பை திருப்பி கொண்டு வந்தார். ஆண்டவர் யாத்திரை இஸ் a God of return from all kind of evil, from all kind of prison. You may have the experience of like prison. ஒரு சிறைப்பட்ட அனுபவம் போன்று சில இருக்கலாம். நான் சொல்ல முடியும், தேவன் யார் தெரியுமா? சிறை இருப்பை திருப்புகிற கர்த்தர் அவர். சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர். எகிப்தின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். பாபிலோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். தானியேலுக்கு சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். யோசேப்புக்கு சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். அவர் திருப்ப வல்லவர். திருப்பு முனையை கொடுக்க வல்லவர். உங்க பிள்ளையின் வாழ்க்கைக்கு திருப்பு முனையை கொடுக்க வல்லவர். உங்களுக்கு அவர் திருப்பத்தை கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. 3வது பாருங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். I will receive God's double-fold blessing, double-fold goodness. இன்னைக்கு இதுதான் உங்களோடு கூட பேச போகிறேன். இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பான நன்மைகள் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட பேசுகிறேன். இரட்டிப்பான நன்மைகள். ஆண்டவர் யார் தெரியுமா? உலக ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம், பூமிக்கிற ஆசீர்வாதம், மேலான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், சரீர ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், குடும்ப ஐக்கியத்தின் ஆசீர்வாதம் என்றெல்லாம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் இரட்டிப்பான நன்மை தருகிற கர்த்தர். யோபுவை குறித்து நமக்கு தெரியும். யோபுவுக்கு சரீரம் முழுவதும் பற்கள் ஏற்பட்டது. தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இழந்தார். சொத்துக்களை இழந்தார், மிருக ஜீவங்களை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு அனுபவம். துக்கித்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தவர். கடைசியில் பார்க்கிறோம், யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பை மாற்றினாருங்க. நம்பிக்கையுடைய சிறையில் அரணுக்கு திரும்புங்க. யோசேப்பு நம்பிக்கையோடு இருந்தா எனக்கு பெரிய காரியத்தை செய்வார். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவனை செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லைன்னு சொல்லி அறிந்திருக்கிறேன்னு சொன்னார். கர்த்தர் நல்லவர். புத்தி கெட்டாதையும் நான் அறியாதையும் எனக்கு செய்கிற கர்த்தர். நம்பிக்கையுடைய சிறையா இருந்தவர் திருப்பினார். பாருங்க, யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரட்டத்தனையாய் கொடுத்தாரா. ஆண்டவர் யார் தெரியுமா? இரட்டிப்பாய் தருகிற கர்த்தர். இழந்த சகலவற்றையும் திருப்ப வல்லவர். அவர் திருப்பி தருகிறவர். தாவீதை போல சகலற்றையும் இழந்து விட்டீர்களோ, திடன்கொள், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற கர்த்தருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான் தாவீது. ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மை தருவேன். யோபு அப்படித்தான் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டார். அவர் சகலவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக் கொண்டார். இழந்த எல்லாவற்றையும் சேர்த்து ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை தருகிறவர். டபுள்-ஃபோல்ட் பிளெஸிங். எலியா தீர்க்கதரிசி, வல்லமையான தீர்க்கதரிசி, ஜெயாவி உடையவர், ஜபாவி உடையவர், வார்த்தையினாவி உடையவர், அற்புதத்தினாவி உடையவர், மரித்தோர் உயிரோடு எழுப்பினவர், ஜபாவி உடையவர். அவருக்கு அசிஸ்டன்ட் எலிசா. எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்கிற செய்தி கேள்விப்பட்ட போது எலியா எங்கெல்லாம் போற கூட போறார். பெத்தியலுக்கு போறார், யோர்தானுக்கு போறார், கில்காலுக்கு போறார், எரிகோவுக்கு போறார். அப்போ அவர் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்? உடைய ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும் என்று கேட்டார். ரெட்டிப்பாய். என்ன ஆசை பாருங்க, ரெட்டிப்பாய். நமக்கு ஒரு ஆசை உண்டாகட்டும். ரெட்டிப்பான நன்மைகள். ஒரு ஆவிக்குரிய காரியத்தை, ஒரு 3 காரியங்களோடு கூட பேச போகிற ரெட்டிப்பான நன்மைகள் ஏன் நம்மால் பெற முடியவில்லை? ரெட்டிப்பான நன்மை ஏன் சுதந்தரிக்க முடியவில்லை? யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். அவருடைய பரிபூரணத்தினால் என்றால் இயேசு கிறிஸ்துடைய பரிபூரணத்தினால். அவர் ஒருவர் மட்டுமே பூரணத்தில், பரிசுத்தத்தில் பூரணம் நிறைந்தவர், உண்மையில் பூரணம் உள்ளவர். பூரணம் என்றால் ஃபுல்னஸ். ஏல் என்றாலே பூரணம் என்ற அர்த்தம். ஃபுல்னஸ், பெர்ஃபெக்ட், பிளேம்லெஸ், வித்தவுட் ஃபால்ஸ். பூரணம், பூரண புருஷன் இயேசு கிறிஸ்து. பாருங்க, பரிபூரணத்தினாலே
நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். கிருபையின் மேல கிருபை பெறுகிறோம். முதலாவது இரட்டிப்பான நன்மை, கிருபையின் மேல் கிருபை. இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. இரட்டிப்பான நன்மை முதலாவது கிருபை மட்டுமல்ல, கிருபையின் மேல் கிருபை. கிருபை என்றால் என்ன? தகுதியே இல்லாத மேல பாராட்டப்படுகிற இரக்கம். அன்மெரிட்டட் மெர்சி, கருணை, காட்டப்பட முடியாத இடத்துல காட்டப்படுகிற கருணை. ஏற்ற சமயத்தில் பரத்திலிருந்து ஒரு ஒத்தாசைக்கு பேர் கிருபை. ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கும், கிருபையை அடையவும் கிருபாசன தண்டை சேர கிடவும். ஏற்ற சமயத்தில் ஒத்தாசை அனுப்புவது கிருபை. கிருபை மேல கிருபை பெறணும். கிருபை மேல கிருபை. உடன்படிக்கை பெட்டி மேல கிருபாசனம் ஒன்று இருக்கும். இன்னைக்கு தைரியமா நம்ம கிருபாசன தண்டை நெருக்கலாம். ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கும். கிருபையை பெரும்படிக்கு அவர் பாதத்தில் போய் கிடக்கலாம். கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை நிறைந்தவர். நாம் அதிகமாக 136 சங்கீதம் 118 சங்கீதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபையை பெருக பண்ணுகிற கர்த்தர். அநேகருடைய ஸ்தோத்திரங்களால் கிருபைகள் பெருகும். ஆண்டவர் நல்ல இரட்டிப்பான நன்மைகளை அவர் தருகிற கர்த்தர். அவர் கிருபைகளை பெருக பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். கிருபை இருக்கிறதா? நம் 54 ஏசாயா 54 அதிகாரத்தில் பார்க்கிற மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். தேவன் கிருபையை விளக்காதவர். ஆனால் விலகும் கிருபை என்று ஒன்று இருக்கிறது. கிருபை விளக்குகிற கர்த்தர், ஆனால் கிருபை இழந்து போகலாம். வேதத்தில் பார்க்கிறோம். எபிரேயர் 12 அதிகாரம் 15 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் நிருபம் 12 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து, ஒருவன் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும். பாருங்க, தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. ஏன் இன்னைக்கு நான் கிருபையின் மேல கிருபை பெற முடியல? இரட்டிப்பான நன்மையாக கிருபை பிளஸ் கிருபை, கிருபை மேல கிருபை பெற முடியல என்றால், இன்னைக்கு கிருபையை இழந்து போகிறோம். இன்னைக்கு காலி ஆயிட்டு இருக்குது பாத்திரம். அதனால தான் பாத்திரம் நிரம்பி வழிய முடியல. கிருபை மேல கிருபை பெற முடியல. காரணம், கொடுக்கப்பட்ட கிருபை இழந்து போகிறோம். உங்களை நம்பி கர்த்தர் கிருபையை கொடுத்தார். நம்பி தாழ்ந்த கர்த்தர் கொடுத்தார். கிருபை இழந்து போய் கொண்டிருக்கிறோமே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். யாரையும் ஆண்டவர் வெறுமையா படைக்கல. He created everyone with specific unique purpose. அவர் எல்லோரையும் தனித்தத்துவம் நிறைந்து படைத்தார். ஆனால் கிருபை இழந்திருக்கிறோமா? கிருபை இழந்திருக்கிறோமா? கிருபை மேல கிருபை அடையணும். இரட்டிப்பான நன்மை, கிருபை மேல கிருபை. ஆனா ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு பல விதங்களில் பேசப்படுகிறது. தவறான உபதேசம். கிருபை இழந்துட முடியாது. அவர் கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர் தான். ஆனால் கிருபை நம்ம தற்காக்கிறோமா? யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அருமையான வசனம் இருக்கிறது. 2 அதிகாரம், யோனா 2 அதிகாரம் 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜோனா சாப்டர் 2 verse 8. பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்க. எப்படிமா கிருபை மேல கிருபை பெற முடியும்? அவர் கிருபையை கொடுத்துட்டு தான் இருக்கிறார், இல்லைன்னு சொல்ல முடியாது. மோசே கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. லோத்து கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை பெற்றவளே வாழ்க. ஆனா யோசேப்பு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபையை தருகிற தேவன் தான். லோத்துக்கு கிருபை கொடுத்தார். தமிழ் வைத்த இரக்கத்தினாலே கண்ணில் கிருபை கிடைத்ததேன்னு சொல்றார். சோதம் அழிக்கும் போது தம்முடைய கிருபையை விளங்க செஞ்சார். குடும்பத்து மேல வெளியே கொண்டு வந்து விட்டார். ஏன்? ஆனால் கடைசியில் தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை இழந்து போனாரே. தவறான நடக்கை, மனைவி உப்பு தூண் ஆனாங்க. சொந்த பிள்ளையோடு கூட தவறான நடத்தை. அம்மோன் மோவாப் என்கிற சந்ததி பிறந்தது. என்ன? கிருபையை இழந்து போனார்கள். கிருபையை பயன்படுத்தல. எப்படியா கிருபை மேல கிருபை பெற முடியும்? கொடுக்கப்பட்ட கிருபையை தற்காத்துக் கொள்ளுங்கள்.
அதுக்கு பின்பதாக தன் கிருபை மேலே கிருபை பெற முடியும். ஆனால் கொடுக்கப்படுகிற கிருபை இழந்து போகிறோமா? பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை அவர்கள் போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை பற்றி கொள்வதனால் கிருபைகள் விலகி கொண்டிருக்கிறது. கொடுக்கப்படுகிற கிருபைகள் விலகி கொண்டிருக்கிறது. தேவன் கொடுக்கிற ஏற்ற நேரத்தில் கொடுக்கிற ஒத்தாசை விலகி கொண்டிருக்கிறது. மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய கிருபை ஒருபோதும் அற்பமாக எண்ணாதீர்கள். அவர் கிருபை நிறைந்தவர். கிருபையின் மேல் கிருபை பெறணும். இந்த பகுதிக்கு வாங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கல்லனாகும். ஒருவேளை போஜனத்திற்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, இங்கே கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் கிருபை இழந்து. எப்படி கிருபை இழந்து போகிறோம்? முதலாவது கசப்பான வேர். முளைத்தெலும்புவது கசப்பான வேர். கசப்பு, பிட்டர்னஸ். புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுங்கள், அவளை கசந்து கொள்ளாதீர்கள் என்று வேதம் வசனம் இருக்கிறது. யாரை குறித்தும் கசப்பான ஒரு எண்ணம். கசந்து கொள்ளுகிறோம் இருதயத்தில். பிள்ளைகளை கசந்து கொள்ளுகிறோம், ஊழியர்களை கசந்து கொள்ளுகிறோம், மற்ற நபர்களை கசந்து கொள்ளுகிறோம், நண்பர்களை கசந்து கொள்ளுகிறோம், குடும்ப நபர்களை கசந்து கொள்ளுகிறோம். கசப்பான வேர் முளைத்தெலும்புகிறது. ஐயோ, இது கிருபை இழப்பதற்கு ஏதுவான பாவம். இது கசப்பான வேர் முளைத்தெலும்புதுன்னா கிருபை இழந்துறவங்க தான் அப்படி கசப்பான வேர் அவங்களுக்கு பற்றி எழும்பும். 2வது 16ஆம் வசனம், ஒருவனும் வேசிக்கல்லன் ஆகும். வேசிக்கலன். வேசிக்கலன். கிருபையை ஏன் நாம் இழக்கிறோம்? ஏன் கிருபை மேல் கிருபை அடைய முடியலை? வேசிக்கலனா இருப்பதனால தேவனுக்கு துரோகம் பண்ணுவதனால். அவர் தான் நம்முடைய மணவாளன், அவர் தான் நம்முடைய தேவன். ஆனால் அவருக்கு துரோகம் பண்ணுவதனால், வேசியை போல ஒரு தவறான வாழ்க்கை இருப்பதனால் கிருபை மேல் கிருபை அடைய முடியல. 3வது, ஒருவேளை போஜனத்திற்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவன். ஏசாவை போல சீர்கட்டவன், சிரேஷ்ட புத்திரத்தை விற்றவன். 3 சம்பவம் சொன்னேன். கசப்பான வேர், வேசித்தனம், வேசி கல்லன், 3வது சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுதல். இதுல 3லையும் ஒவ்வொரு நபரை பார்க்க முடியும் கிருபை இழந்தவர்கள். முதலாவது கசப்பான வேர், சவுல். இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதலாவது ராஜா சவுல். அப்பொழுது ராஜா இல்லை, நியாயாதிபதிகள் இல்லை. கர்த்தர் அன்றைக்கு சவுலை ராஜாவா மாற்றினார். ஆனா கசப்பான வேர் முளைத்தெலும்பினது. தன் சொந்த மருமகன் மேல் கசப்பு, சொந்த மகன் மேல் கசப்பு, பக்கத்தில் இருக்கிற ராஜ்யத்தின் மேல் கசப்பு, சுற்றி இருக்கிற ஜனங்கள் மேல் கசப்பு. கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலகம் உண்டாக்குறார், கலக்கம் உண்டாக்குறார். காய்மகரமாய் பகைத்தார். கர்த்தரால் விடப்பட்டிருந்த பொல்லாதாவி வந்தது, நல்லாவி எடுக்கப்பட்டது. கிருபை போய்விட்டது, கிருபை விலகினது, கிருபை இழந்து போனார். கசப்பான வேர், கோபம், எரிச்சல், வைராக்கியம், பழிக்கு பழி வாங்கணும், எப்படியாகலும் அவனை கொல்லணும், சாகடிக்கணும் என்கிற பொறாமை குணம், பிடிவாத குணம். 85 ஊழியரை கொண்டு போட்டார். எவ்வளவு துணிகரமான ஒரு இருதயம், ஒரு ஸ்டபன் ஹார்ட். அன்பு இருதயம் போச்சு. கசப்பு அதிகமாய் சவுலுக்குள் பெருகினது. கிருபை இழந்தவர். ஒருவேளை சவுலை போல இருதயம் நமக்குள் இருக்கிறதா? கிருபை இழந்தவர்கள் போல் இருக்கிறீங்களா? ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேளுங்க. கிருபை மேல கிருபை தர வல்லவர். 2வது வேசிக்கல்லன். வேசிக்கல்லன் யார் என்று சொன்னால், நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். சிம்சோன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவங்க. ஒரு விசேஷமாய் பிறக்கும் போதே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். நியாயம் செய்வதற்காக ஒரு வித்தியாசமா பலனை கத்தர் கொடுத்திருந்தார், அபிஷேகத்தை கத்தர் கொடுத்திருந்தார், தேவ ஆவியை கத்தர் கொடுத்திருந்தார். ஆனால் என்ன நடந்தது? 25ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவன் சோராவுக்கும்
எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில், இந்த வார்த்தையை பாருங்க, இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். ஒரு பகுதியில் கர்த்தர் வச்சிருந்தார். அந்த பகுதியில் இருக்கும்போது தேவ ஆவியானவர் ஏவ தொடங்கினான். அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனான். 16ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்ஸாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். இந்த பாருங்க, சோராவுக்கும் எஸ்ஸாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனை மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணாங்க. ஆனால் முதலாவது அதே பகுதி பாருங்க, சோராவுக்கும் எஸ்ஸாவோலுக்கும் நடுவில் தானின் பாளையத்தில் தேவாவின் ஏவ துவங்கினார். ஆனால் இங்கே இந்த பகுதியில் ஒரு பிணமா வர்றான். இங்கேயும் சிம்சோன் அவன் கிருபை இழந்தவன். 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்தில் பெலிஸ்தியன் குமாரத்தியில் ஒரு பெண்ணை கண்டு, பாருங்க, பெலிஸ்தியர் ஏற்கனவே இஸ்ரவேலுக்கு விரோதமானவங்க, அங்க போய் ஒரு பெண்ணை பார்க்கிறார். 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவரிடத்தில் போனான். வேசிட்டு போய் மாட்டி கிடக்கிறார் சிம்சோன். தான் கிருபை இழந்தார், பலத்தை இழந்தார், வல்லமை இழந்தார், சாதிக்க வேண்டியவன். இதோ ஒரு திட்டத்தை வைத்து நோக்கத்தை வைத்து கர்த்தர் கிருபையை கொடுத்தார் அல்லவோ. நாம் இழந்து போகிறோமா? வேசி கல்லனை போல இருந்து தான் பலத்தை இழந்தான், ரகசியத்தை இழந்தான். பாருங்க, தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தினான். இருதயத்தை வெளிப்படுத்தினான், ரகசியமான காரியத்தை வெளிப்படுத்தினான். தன் ஜீவியத்தை முடிச்சான். ஒரு வேடிக்கை பொருளாக்கிட்டாங்க, ஒரு வேடிக்கை பொருளாக்கிட்டாங்க சிம்சோனை. காரணம் கிருபை இழந்தான். ஐயோ, நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு கிருபை இருக்கிறது, கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? நாம் செய்கிற பாவங்கள் சில நேரத்தில் கிருபை இழக்க செய்கிறது. கிருபை மேல கிருபை அடைய முடியாமல் செய்கிறது. ட்ரெயின் போயிட்டு இருக்குதுன்னா வேகமா போய்கொண்டிருக்கும் போது இன்ஜினுக்கும் பெட்டிக்கும் நீ கேப் விட்டு இன்ஜின் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தூரம் பெட்டியும் சேர்ந்து மூவ் ஆகும். ஏற்கனவே இழுக்கப்பட்டுக்கிற அந்த ஃபோர்ஸ்ல அதே போலத்தான் கிருபை எடுக்கப்பட்டாலும் கொஞ்சம் தூரம் ஓடிட்டு இருக்கிறீங்க, ஸ்டாப் ஆயிரும். கிருபை தற்காத்துக் கொள்ளுங்கள். 3வது ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை போஜனத்திற்காக சேஷ்ட புத்திரத்தை விற்று போட்டவர் ஏசா யாக்கோபோ அண்ணன் தம்பி, ஒரே நேரத்தில் பிறந்தவங்க தான். ஏசா பிறக்கும் போது யாக்கோபு பிரிச்சு பறந்துட்டார். ஏசா தான் மூத்தவன். கிருபை கிடைச்சது சேஷ்ட புத்திர பாகம். பழைய பாட்டு பிரமாணத்தின்படி மூத்த குமாரனுக்கு சேஷ்ட புத்திரன், சேஷ்டன் என்றால் மூத்தவன், அவனுக்கு அன்றைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு கொடுக்கணும். அதை பெற்றிருந்தவன் ஏசா வனசஞ்சாரி, வேட்டையாடுறவன். ஆனால் யாக்கோபு எத்தன் என்று அழைக்கப்பட்டவன், ஏமாற்றுக்காரன். அவன் கூடாரவாசியும் குணசாலியானவன். நான் ஒரு நாள் எனக்கு பயங்கரமான பசி, வேட்டையாட்டு வரும்போது ஒன்றுமில்லை. யாக்கோபு கூழ் காசிட்டு இருக்கிறான். முறை கேட்குறான், கொஞ்சம் கூழ் தாப்பா, நான் சாக போகிறேன், கூழ் தாப்பா. அவன் கேட்குறான், அப்படியே அப்போ ஒன்று பண்ணு, சேஷ்ட புத்திரத்தை எனக்கு எழுதி கொடு என்று சொல்லி கேட்குறான். கேட்டபோது அவன் சொல்கிறான், நான் சாக தான் போகிறேன், அதனால நான் உனக்கு தந்துடுறேன்னு சொல்கிறான். 31ஆம் வசனம், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். ஒரு கூழுக்காக சேஷ்டத்தை புத்திரத்தை விற்று போடு, அந்த புத்திர பாகத்தை விட்டு போடு. இன்னைக்கு அநேக முறை இப்படித்தான் நாம் கிருபை இழக்கிறோம், கிருபையை விட்டு போடுகிறோம், நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்து விட்டு போடுகிறோம். அப்படி ஓமை குறித்து இயேசு பேசும்போது, தாளந்து ஓமை, ஒரு தாளந்து வாங்கினவன் புதைச்சு வச்சிருக்கிறான், ஒரு தாளந்து பயன்படுத்துறது ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த தாளந்தை புதைச்சு வச்சிருக்கிறான். நான் அப்படிதான் செய்கிறோமா? விட்டு போடுகிறோமா? பாருங்க. அப்புறம் எதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு, இந்த திறமை எனக்கு எதுக்கு, இந்த கிருபை எனக்கு எதுக்கு, நான் சாக போறேன், நான் வயசானவன், நான் உன்னத்துக்கு உதவாதவன், பிரயோஜனமற்றவன், எனக்குலாம் எதுக்கு கிருபை, எனக்கு எதுக்கு டேலண்ட்லாம் யோசிக்கலாம். இல்லை, கர்த்தர் நோக்கத்துக்காக கொடுத்திருக்கிறார். சபையே, கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, வாலிபனே, நோக்கத்துக்காக திட்டத்துக்காக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார், இழந்து விடாதே. பாருங்க 34ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான், அவன் புசித்து குடித்து எழுந்த போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். பாருங்க, அலட்சியம் பண்ணிட்டானா, கிருபை இழந்து போனான். கிருபை மேல கிருபை,
கிருபை மேல கிருபையா அடைய முடியல. கொடுக்கப்படுகிற கிருபையை இழந்து போவதனால். கிருபை இழந்து போக வேண்டாம், கிருபை மேல கிருபை அடையலாம். இரண்டாவதாக 84 சங்கீதம் 7 வசனத்தை கவனிக்கலாம். சாம் நம்பர் 84 verse 7. சங்கீதம் 84 சங்கீதம் 7 வசனம். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். பலத்தின் மேல் பலம், பலத்தின் மேல் பலம். இரண்டாவது பலத்தின் மேல் பலம். பலம் எதை காண்பிக்கிறது? ஆவிக்குரிய பலத்தை குறித்து சொல்லுகிற ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயானால் பலன் குறுகினது என்று பார்க்கிறோம். பலமான ஆகாரம் தேவை பலத்தின் மேல் பலன் அடைய. எபிரேயரில் பார்க்கிறோம் 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் உங்களுக்கு போஜனம் கொடுக்க கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். நீங்கள் இன்னும் குழந்தைகளாக இருப்பதனால் உங்களுக்கு பலமான ஆகாரத்தை இல்லை, நீங்கள் எல்லாம் பாலை குடிக்கிற மாதிரி இருக்கிறீங்க. பலமான ஆகாரம் நன்மை தீமை என்று பயிற்சினால் பகுத்தறிகிறது. பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறதுனால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவன் இருக்கிறான். பலன் வேணுமா? வசனம் தேவை. வசனம் வசனம் வசனத்துல பழக்கப்படுங்க, வசனத்துல பழக்கப்படுங்க. கர்த்தருடைய வசனம் என்பது என்னவென்று தெரியுமா? கடந்த காலத்தை காட்டக்கூடிய பூத கண்ணாடி, மைக்ரோஸ்கோப். நிகழ்காலத்தை காட்டக்கூடிய முகம் பார்க்கும் கண்ணாடி, மிரர். வருங்காலத்தை காட்டக்கூடிய தூரதிருஷ்டி கண்ணாடி, டெலஸ்கோப். வசனம் தேவை. கொரிந்து சபைக்கு எழுதும் போது அப்படிதான் சொல்றார். ஸ்தோத்திரம். நீங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனித்து என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடுக்க கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் உங்களுக்கு பலன் இல்லை. இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்க. ஆவிக்குரியபடி வாழுங்க. ஏன் பலத்தின் மேல் பலன் அடையவில்லை? ஏன் பலத்தின் மேல் பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியவில்லை? இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பலன் எப்படி அடைய முடியும்? பலத்தின் மேல் பலன் வசனத்தினால், சத்திய வசனத்தினால், மூல உபதேசத்தினால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்திய ஸ்ட்ராங் டாக்டரின்ஸ்னால நம்ம இன்னும் கர்த்தருடைய வசனத்தில் வளர முடியும், பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வசனம் பலப்படுத்தக்கூடியது, கர்த்தருடைய வசனம் தைரியப்படுத்தக்கூடியது, கர்த்தருடைய வசனம் உற்சாகப்படுத்தக்கூடியது, கர்த்தருடைய வசனம் உருவாக்கக்கூடியது. கர்த்தருடைய வசனம் உங்களை பலப்படுத்தும். பலத்தின் மேல் பலன் ஏன் அடைய முடியல? இன்னும் பலவீனமாம் குழந்தையா இருக்கிறோம். பலமான ஆகாரத்தை சாப்பிடல. பலமான ஆகார வசனம், ஆழமான உபதேச வசனங்கள். குழந்தை பால் என்று சொன்னால் ஆரம்ப கால விசுவாசி கொடுக்கப்படுகிற வார்த்தைகள், வாக்குதத்த வார்த்தை மட்டும்தான், ஆறுதலின் வார்த்தை மட்டும்தான். ஆனால் மூலோபதேசம், ஸ்ட்ராங்கான டாக்டரின்ஸ் நமக்கு தேவை. அது பலப்படுத்தும் நம்மை கர்த்தருக்குள். மூன்றாவது இரட்டிப்பான நன்மை என்ன? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம். மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை. என் மகிமை வேறு யாருக்கும் கூட என்று சொல்லுகிறார். ஆனால் பாருங்க, மகிமை விலகி போய்விட்டது. இஸ்ரவேல் தேசத்தில் பாருங்க, 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி பிடிபட்ட போனதினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போச்சு. தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டதனால் இஸ்ரவேலை விட்டு மகிமை விலகி போச்சு. உடன்படிக்கை பெட்டி தேவ ஆவியானவரை குறிக்கிறது. எங்கு சென்றாலும் முன்பதாக உடன்படிக்கை பெட்டி தான் செல்லும். ஆனால் உடன்படிக்கை பெட்டி போனதனால் மகிமை விலகிவிட்டது. நமக்குள் தேவ ஆவி இல்லையா? நாம் அதான் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. அதுக்கப்புறம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, மகிமை மேல் மகிமை அடைவோம். கர்த்தருடைய ஆவி நமக்கு தேவை. கர்த்தருடைய ஆவி மாம்சத்தின்படி ஆவியின்படி 3 இரட்டிப்பான நன்மை இருக்கிறது. உண்டு கிருபையின் மேல் கிருபை, உண்டு பலத்தின் மேல் பலன், மூன்றாவது மகிமையின் மேல் மகிமை. கிருபையின் மேல கிருபை அடைய முடியல. ஏன் கிருபை இழக்கிறோம்? பலத்தின் மேல் பலன் அடைய முடியவில்லை. ஏன் நாம் இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோம்? இன்னும் ஏன் மகிமையின் மேல் மகிமை அடைய முடியவில்லை? நாம் ஆவியாக இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை நாம் இழந்ததனால், எடுக்கப்பட்டதனால் மகிமை விலகிவிட்டது. ஆண்டோட திரும்ப கேட்ப, ஆண்டவரே கிருபை தாரும், பலன் தாரும், மகிமை தாரும் என்று கேளுங்கள். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கிருபையினால் நிரப்பும். கிருபையின் மேல் கிருபை கூடும், பலத்தின் மேல் பலத்தை கூடும், மகிமை மேல் மகிமை கூடும். ஒருவரும் கிருபை இழந்து விடாதபடிக்கு கிருபையை புதுப்பித்துக் கொள்ள கிருபை தாரும். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.